எங்க ஆட்டம் கன்ஃபார்ம் பண்ணனா தரமா பாப்பீங்க. கோட் ரிலீஸ் டீச்சர்ஸ் டேவும் அன்னைக்கு இருக்கு. சாரி ஞாபகம் போயிடுச்சு. இத போட்டீங்க அப்படின்னு ஏதாவது தப்பா நினைக்க போறேன். கோட்டோட டேட் நினைக்கிறேன். அது என் பர்த்டே வேற. சூப்பர் ப்ரா. இப்ப வந்துட்டு இப்பதான் நான் ஒரு அணிலா மாறிட்டு வரேன். டிஏஜிங் பண்ணதுனால விஜய் மூஞ்சி இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனா வந்து ட்ரெய்லர் வந்து நல்லா தான் இருந்துச்சு. கோட்டோட டேட் நினைக்கிறேன். அது என் பர்த்டே வேற. சூப்பர் ப்ரா. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ தேங்க்யூ. எவ்வளவு எதிர்பார்ப்பு உங்களுக்கு? ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதுவும் இல்லாம இன்னும் தளபதிக்கு 2 படம் தான் இருக்கு. இப்போ இந்த படம் விட்டா அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபிலிம் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால மேபி இன்னும் இது நல்லா இருக்கும்ன்றது இன்டர்நேஷனல் சைட்ல ஒரு மிஷன் இம்பாசிபிள் மாதிரி ஹாலிவுட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். டிக்கெட் எடுத்தாச்சா ப்ரோ படத்துக்கு? எடுத்தாச்சு. சூப்பர். ஃபர்ஸ்ட் டேவா? ஃபர்ஸ்ட் ஷோ. செப்டம்பர் 5 என்னன்னு தெரியுமா? ஒன்னு டீச்சர்ஸ் டே, இன்னொன்னு கோட் மூவி ரிலீஸ் ஆகுது. எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு உங்களுக்கு? எதிர்பார்ப்பு அந்த அளவுக்கு இல்ல, எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஏன்னா வந்து ட்ரெய்லர் வந்திருக்கேன், நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிட்டாங்க டிஏஜிங் பண்ணதுனால விஜய் மூஞ்சி இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனா வந்து ட்ரெய்லர் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, ஓரளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. ஓவரால் இல்ல, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. ஏன்னா மொக்கையா எடுக்கூடாது அப்படின்றதுக்காக பாக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஷோ போவீங்களா? கண்டிப்பா டிக்கெட் கிடைச்சா கண்டிப்பா போவோம், பாக்கலாம். லியோக்கு டிக்கெட் கிடைக்கல, கோட்டுக்காச்சும் கிடைக்குதான்னு பாக்கலாம். எதிர்பார்ப்பு நிறையவே இருக்கு. ஆனா இது லாஸ்ட் மூவின்றதுனால நிறையவே வருத்தமா இருக்கு. பரவாயில்ல, பொலிட்டிக்ஸ்ல வின் பண்ணா இன்னும் சந்தோஷமா இருக்கும். அவர் என்ன பொலிட்டிக்ஸ்ல வந்து பண்ண போறாரு தெரியல, பட் நல்லா தான் பண்ணுவாரு. பாக்கலாம். லைக் சோப் ஃபார் பெஸ்ட். சின்ன வயசுல நான் விஜய் ஃபேனான்னு தெரியல, பட் பாஸ்ட் 1 டிகேட்ல ஐ பிகம் அ ஹியூஜ் ஃபேன். அவங்க எப்போதுமே யூஸ்ஃபுல்லா இருக்காங்க. அவங்களோட டான்ஸ்க்கு நான் ரொம்ப ஃபேன். இப்ப வந்துட்டு இப்பதான் நான் ஒரு அணிலா மாறிட்டு வரேன். இப்ப கிட்டத்தட்ட கடைசி படம் அப்படிங்கிறாங்க. ஐ ஹேவ் தட்ஸ் ஒன் மோர், பட் ஐம் ரியலி எக்ஸைட்டட். இப்பவே வந்துட்டு எங்க ஆபீஸ்ல எல்லாம் வந்துட்டு எல்லாம் குரூப்பா போலாம்லாம் பேசிட்டு இருக்கோம். நாங்க போய் வர போறோம். 2-3 தடவை கண்டிப்பா பாப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்குமேட்டு நிறைய பேர் வாழை படம் பார்த்துட்டு அழுகிறாங்கன்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து அழுவேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் கடைசி படம். அதனால வந்துட்டு கண்டிப்பா நான் அழுவேன். நானும் அதே மாதிரி தான் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். அண்ட் ப்ராபப்ளி தான் லாஸ்ட் மூவின்னு நினைக்கிறேன். அவர் லாஸ்ட் பட் ஒன். பட் ஐ மீன் அவர் நிறைய படம் நடிக்கணும், அதெல்லாம் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் கண்டிப்பா. அண்ட் ஐ எம் எக்ஸைட்டட் டு வாட்ச் ஆன் தி பிக் ஸ்கிரீன். கண்டிப்பா டிக்கெட் கிடைக்குமாங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனை. அதுதான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா போய் நாங்கள் பார்ப்போம். படத்தோட எதிர்பார்ப்பு, படம் ரிலீஸ் ஆனதான் நம்ம பார்க்கணும். எல்லாம் வெயிட் பண்ணி தான் வரோம். எல்லா ஃபேன்ஸோட டிக்கெட்டுக்கு எல்லாருக்கும் வெயிட் பண்ணி தான் வரோம். நம்ம தியேட்டர்ல வந்து ஒன்னும் ஸ்பெஷல் ஷோ கன்ஃபார்ம் பண்ணல. 10 மணி தான் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. எங்க ஆட்டம் கன்ஃபார்ம் பண்ணுனா தரமா பாப்பீங்க. அதுதான் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம எப்பவுமே எதிர்பார்த்துன்னு எதனா ஒண்ணு சொல்லிட்டா படம் திடீர்னு இது ஆயிடுச்சுன்னா அதுதான் ஆர்டர் அனுப்பிச்சு வைக்கல, எதுவுமே வைக்கல. ஆனா வேற லெவல் பண்ண போறாங்க, நம்ம சொல்லக்கூடாது. எல்லாம் ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அது தியேட்டருக்காரங்க தான் சொல்லணும். நம்ம எதுவுமே நம்ம கையில இல்ல. எதுவுமே நம்ம சொல்ல போனா என்ன ரேட்டு கொடுத்தாலும் 1000 ரூபாய் கொடுத்தாலும் பார்க்கணும். எதுக்கு? தளபதி ஒரு முகத்துக்கு. அவள்தான் அவரு பார்த்தீங்கன்னா